ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கேது வழிபாடு ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் தான் பார்த்துக்கணும். லோ பிபி, ஐபிபி, தலை சுத்தல், மயக்கல், படபடப்பு, பால்பிட்டேஷன்லாம் பார்த்துக்கணும். புது தொழிலெலாம் தைரியமாக தொடரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம், பெற்றோர் விஷயத்தில் ஏற்றம், பெற்றோரை விட்டு தொலை தூரத்தில் பிறந்தவர்கள் கூட மீண்டும் பெற்றோருடன் ஒன்று சேர்வது, பெற்றோருடன் மன திருப்தியாக பேசுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, சுபகாரியத்திலிருந்து ஏதோ ஒரு தடங்கள் நீங்கிறது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், மன திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, புதிய தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கிடைப்பது, படிப்பு தடை நீங்குவது, படிக்கக்கூடிய விஷயத்தில் ஆத்ம ரீதியான நண்பர்கள் கிடைப்பது, காலேஜில் ஒரு மன வருத்தம், பள்ளிக்கூடத்தில் ஒரு மன வருத்தம் இருந்த ரிஷபராசிக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது, வாத்தியாருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு மேலே ஆதரவு கொடுப்பது, எல்லா இடத்துலையும் நம்பிக்கை ஏற்படுது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? ரிஷபத்திற்கு. வேற என்ன வேணும்? இதோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பல விதத்தில் நன்மை. ப்ரமோஷன் தடை, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அரசு அதிகாரிகளுக்கு படபடப்பெல்லாம் குறையும். நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுடைய உழைப்பை பார்த்து பல விதத்தில் கௌரவம் கிடைக்கும். செல்வாக்குகள் கூடுவது ஆத்ம ரீதி. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் சரியில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் அதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அல்வா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க ரொம்ப வைலண்ட் ஆகிடுவான். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க.